ரொம்ப தாங்க கனெக்ட் ஆயிட்டு. நாங்க இதுக்கு முன்னர் யூனிட் 8 முடிச்சிட்டோம். தேவையானவர்கள் நீங்க ரெக்கார்டிங் தேவைன்னு சொன்னா இந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு போய் நீங்க பார்த்து கொள்ளலாம். தரமெட்டுக்குரியது, அந்த அழகெட்டுக்குரியது. சரிதானே? போய் வந்து சப்ஸ்கிரைப் செய்ய கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க யூனிட் 9 கிரேட் 10 யூனிட் 9 படிக்க போறோம். இது சின்ன ஒரு அழகுண்டு. அதாவது விலையுள் விசை. சரியான தலைப்பு, விலையுள் விசை, பிசிக்ஸுக்குரியது. நீங்க இந்த அழகு எதோட எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, நீங்க அழகு 4 படிச்சிருப்பீங்கன்னா, அழகு 4 நியூட்டன இயக்க விதிகள் யூனிட் 4. யூனிட் 5 வந்து உராய் விசையோட சம்பந்தப்பட்டிருக்கு. அடுத்தது அந்த 4-5க்கு பின்னால வார பிசிக்ஸுக்குரிய பகுதி தான் 9. அடுத்தது 10, அதுக்கப்புறம் 11, 12. இதெல்லாம் ஒரே, அதாவது விசையோட சம்பந்தப்பட்டிருக்கு. விலையில் விசை, விசை சமநிலை, விசையின் திரும்பல் விளைவு, இது நியூட்டன இயக்க விதி, இது உராய்வு. நியூட்டன இயக்க விதிகளும் விசையோட சம்பந்தப்பட்டிருக்கு. உராய்வு விசையோட சம்பந்தப்பட்டிருக்கு. விலையில் விசை. அடுத்தது 11வது விசை சமநிலை. அடுத்தது விசையின் திரும்பல் விளைவு. 10ஆம் ஆண்டுல கூடுதலான பகுதி இந்த பிசிக்ஸ் பகுதி, பௌதிகவியல் பகுதியில தான் கூடுதலாக இருக்கு. அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போற விலையில் விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு யூனிட் உண்டு. இன்றைக்கு முடிச்சுட்டலும் கொஞ்சம் இன்றைக்கு நீங்க நோட்ஸ கொஞ்சம் நோட் பண்ண வேண்டி வரும். அப்ப அதால எல்லாரும் ரெடியா வச்சுக்கோங்க. இதுல வார ப்ராக்டிக்கல் அந்தந்த இதுகள்லாம் சின்ன விஷயம். அதை நான் அந்த பெரும்பாலும் வந்து இதுல என்ன விஷயம் இருக்கு, கேள்விகள் வந்தா எப்படி செய்யறன்றத மட்டும்தான் நாங்க பார்க்க போறோம். அடுத்தது இன்ஷால்லா இது முடிஞ்சோடனே நாங்க கெமிஸ்ட்ரி பகுதி 10வது கெமிஸ்ட்ரிக்குரிய விஷயத்துக்கு நான் போவோம். சரியானே? இப்போ நீங்க எல்லாரும் நோட்ஸை ரெடியா எழுதுறதுக்கு வச்சுக்கணும். சரியா? அவங்க கொப்பியில எழுதுறதுக்கு வச்சுக்கணும். ரைட், ஓகே. விலையுள் விசை. இப்போ நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். இது ஒரு பொருள். இந்த பொருளுக்கு நாங்க இங்கால ஒரு 20 நியூட்டன் விசையை கொடுக்குறோம். நல்லா விளையாடுங்க. இந்த அம்புக்குறி காட்டுது விசை வரிப்படம் தான். விசை வரிப்படத்தின் மூலமாக நாங்க விசையை காட்டலும், விசையின் திசையை காட்டலும், விசையின் பருமனை காட்டலும். சரியானே? அதே மாதிரி இதுக்கு எதிர் திசையில ஒரு விசை கொடுப்பட போது இது ஒரு 15 நியூட்டன் என்ற பொருளுக்கு. இப்போ உங்களால கெஸ் பண்ண இயலும் என்ன செய்யும்? இந்த பொருள் என்ன செய்யும் சொல்லுங்க. என்ன செய்யும்? இங்கால 15 நியூட்டன் விசையை கொடுத்தல்றோம், இங்கால 20 நியூட்டன் அதோட கூட தள்ளுறோம். அப்ப என்ன செய்யும் பொருள்? எங்கெல்லாம் செய்யும்? அதைத்தான் சொல்லணும். 20 நியூட்டன் இங்கெல்லாம் செய்யும். என்ன எத்தனை நியூட்டன் மேலதிகமா செய்யும்? அப்ப நான் இதை தனியே ஒரு விஷயால காட்டக்குள்ள எங்கால 5 நியூட்டன் விசையோட அசையும். சரியா? இங்கால 20, இங்கால 15. அப்ப இங்கால 5 நியூட்டன் விசையோட கூட இங்கால அசையும். அம்புக்குறி பாருங்க, அங்கால போகும் அந்த பொருள் ஏன்றது போகுது. இப்போ விலையுள் விசைன்றது என்ன?
ஒரு பொருளின் மீது ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் பிரயோகிக்கப்படும் போது, நல்ல விளைக்கணும். ஒரு பொருளின் மீது ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள், இங்க நான் காட்டியிருக்கிற 2 விசை, ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் பிரயோகிக்கப்படும் போது அந்த 2 விசைகளையும் வந்து என்ன நினைச்சுன்னா ஒரு தனி விசை காட்டுது பாருங்க. 2 விசைகளையும் இந்த ஒரு தனி விசை ஏற்படுத்துது. இப்ப 2க்கு பதிலா நான் அப்படி போட்டேன், இது சரிதானேண்ணா? இஞ்ச அளவுக்குள்ள 15, இஞ்ச அளவுக்குள்ள 20னா அந்த பொருள் அசைவு 5 நியூட்டன் விசையோட இங்கல. அப்போ ஒரு தனி விசை ஏற்படுத்துது. இந்த தனி விசைக்கு தான் நான் பேர் சொல்ற விலையுள் விசை. இந்த தனி விசைக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? விலையுள் விசை. அப்போ விலையுள் விசைன்றது என்ன? ஒரு பொருளின் மீது ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் தொழிற்படும் போது அவ்விசைகளை வந்து ஒரு தனி விசை, எல்லா விசைகளையும் சேர்த்து ஒரு தனி விசையில நாங்க இப்ப காட்டியிருக்கோம். இந்த தனி விசை ஏற்படுத்துது. இப்ப எல்லா விஷயமும் சரி. அப்போ உதாரணமா இப்படி ஒரு பொருள், இங்கல ஒரு விசை தொழிற்படும், இங்கல ஒரு விசை தொழிற்படுது, இங்கல ஒரு விசை தொழிற்படும்டா, இந்த பொருள் நாங்க சொல்லுவோம் வந்து இங்கால அசையுதுண்டா, இப்ப நாங்க எல்லாத்தையும் இந்த 3 விசைகளை காட்டாம இப்படி காட்டுறோம். இந்த 3 விசைகள் விலையுளாக, அதாவது இந்த 3 விசைகளை என்ன செய்யுதுன்னா தொழிற்பட போது பொருள் இஞ்சலா செய்யுது. அப்ப அம்புக்குறி காட்டி இப்படி காட்டி போட்டு ஒரு 10 நியூட்டன் விசையோட இங்கால செய்யுதுண்டா, இந்த 10 நியூட்டன் விசை தான் என்ன விசை? விலையுள் விசை. அப்ப எல்லா விசையும் நாங்க என்னன்னு சொன்னா ஒரு தனி விசையா காட்டுறோம். அந்த தனி விசைக்கு தான் பேர் சொல்ற வந்து விலையுள் விசை. இதுல மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். ஒரு பொருளின் மீது, இதை நாங்க அடுத்த 11வது அலகுல படிப்போம், இது இருந்தும் இதை ஞாபகப்படுத்துவோம். ஒரு பொருளின் மீது ஏற்படுத்தப்படும் விலையுள் விசை 0 இருந்தால் 2 விஷயம் நடக்கும். விலையுள் விசை 0 சொன்னா ஒன்று பொருள் ஓய்வில் இருக்கும், அல்லது சீரான வேகத்தில் இயங்கும். சீரான வேகம், ஓய்வு, இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் விலையுள் விசை 0 இருக்கு. நல்லா விளைக்கொள்ளுங்க. அந்த தொகுதியில தொழிற்படுற மொத்த விசைகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அது தனி விசையா காட்டே இல்லை. ஏன்னா அந்த பொருள்ல வந்து அந்த பொருள் வந்து விலையுள் விசை 0 இருந்தா அது ஓய்வில் இருக்கு, சீரான வேகத்துல இயங்கிக் கொண்டு இருக்கு. சரிதானே? ரைட், ஓகே. அப்போ விலையுள் விசைனா என்னன்னு எழுதுங்களேன். விலையுள் விசைண்டா, விலையுள் விசை ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் நோட்டலிகளும் ஒன்றுக்கு மேற்பட்ட விசைகள் ஒரு பொருளில் பிரயோகிக்கும் போது அதில் ஏற்படும் விளைவை ஒரு தனி விசை ஏற்படுத்துமாயின் அத்தனி விசை அவ்விசைகளின் விலையுள் விசை எனப்படும். அத்தனி விசை அவ்விசைகளின் விலையுள் விசை எனப்படும். ரைட், ஓகே. இப்போ அதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. ஒரு தொகுதியில் தொழிற்படும்
ஒரு தொகுதியில் தொழிற்படும் விலையுள் விசை பூச்சியமெனின், ஒரு தொகுதியில் தொழிற்படும் விலையில் விசை பூச்சியமெனின் அப்போ என்ன எழுதிங்க, அத்தொகுதி ஓய்வில் இருக்கும் அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். நியூட்டன் எத்தனையாம் விதியோட சம்பந்தப்பட்டிருக்கு? நியூட்டன் முதலாம் விதியோட. சமப்படுத்தா விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கும் பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் தொடர்ந்து சீரான வேகத்தில். அப்போ அந்த சமப்படுத்தா விசை பிரயோகிக்கல என்னன்னா அத்தொகுதியில விலையில் விசை பூஜ்ஜியம் அர்த்தம். அப்ப என்ன எழுதிங்க, அத்தொகுதியில் ஒன்று ஓய்வில் இருக்கும் அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். இது நியூட்டன்ட இரண்டாம் இயக்க விதியோட சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த முதலாம் இயக்க விதியோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதை கனெக்ஷன் கொடுக்க தெரிஞ்சுக்கணும். கேள்விகள் வரக்குள்ள இப்படித்தான் இருக்கும். பின்வரும் சந்தர்ப்பத்தில் விலையில் விசை பூஜ்ஜியம். 2018ஆம் ஆண்டு வந்த கேள்வி என்ன சொல்லும்? ரைட், நோட்ஸ் எழுதிட்டீங்களா? வாசிங்க. ஒரு தொகுதியில் ஏற்படுத்தப்படும் விலையில் விசை பூஜ்ஜியம் எனின் அப்பொருள் ஓய்வில், அத்தொகுதி ஓய்வில் இருக்கும் அல்லது சீரான வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். 2018ஆம் ஆண்டு ஒரு பொருளின் மீது 3 விசைகள் பிரயோகிக்கப்பட்ட அப்பொருள் ஓய்வில் இருக்கும் எனின் சரியான கூற்று என்னன்னு சொல்லி கேட்டு கிடக்கு. அப்ப என்ன சரியான கூற்று என்ன வரைக்கும்? அத்தொகுதியின் விலையில் விசை பூஜ்ஜியமாக இருக்கும். சமநிலையில இருக்கிறது விலையில் விசை பூஜ்ஜியமாக இருக்கும். சரியான. பொதுவாக அந்த ஓய்வும் சீரான வேகமும் வந்து சமநிலை என்று சொல்லி ஒரு சொல்ல பாய்ப்போம். நாங்க இதை ஒரு 11ஆவது அலகுல நாங்க பார்ப்போம். ரைட், இப்போ நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த விலையில் விசை எதுக்கெல்லாம் பார்க்க போறோம்டா, நல்லா விலை கொடுக்கணும். விலையுள் விசை எதுக்கெல்லாம் பார்க்க போறோம்னு சொன்னா நல்லா விலை கொடுங்க. ஒன்று, ஒரு நேர்கோட்டில தொழிற்படும் இரு விசைகளுக்கு நாங்க விலையில் விசை எப்படி பார்க்கணும்னு பார்ப்போம். இதுல 2 இருக்கும். ஒன்று ஒரே திசையாக இருக்கும், இது நான் விளங்கப்படுத்தக்குள்ள ஒரே திசையாக இருக்கும் அல்லது எதிர் திசையாக இருக்கும். 2வது சமாந்தரமாக தொழிற்படும் விசைகளுக்கு, சமாந்தரமாக தொழிற்படும் இரு விசைகளுக்கு. 3வது சாய்வாக தொழிற்படும், அதாவது சமாந்தரமற்ற சாய்வாக தொழிற்படும் இரு விசைகளுக்கு. இந்த 3 சந்தர்ப்பத்திலே நாங்க 3 ஒன்னு நேர்கோட்டுல சமாந்தரம். அப்ப மொத்தமாக 1 2 3 4 இந்த 4 விஷயத்தையும் பார்த்தோம்னா இந்த அழகு முடியும். சின்ன விஷயம். இதுல உங்களுக்கு கேள்விவாரன்னு சொன்னா கணிப்பீடுகள் சம்பந்தப்பட்டு வரும். சரியானே. இப்போ அந்த விலையில் விசை வந்து 4 சந்தர்ப்பங்கள் பார்ப்போம். அப்ப எழுதிக்கொள்ளுங்க, பின்வரும் 4 சந்தர்ப்பங்களில் விலையில் விசை அவதானிக்கப்படும். 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 ஒன்று, ஒரு நேர்கோட்டில் ஒரே திசையில் தொழிற்படும். ஒரு நேர்கோட்டில் ஒரே திசையில் தொழிற்படும் இரு விசைகளுக்கு.
ஒரு நேர்கோட்டில் ஒரே திசையில் தொழிற்படும் இரு விசைகளுக்கு அதுல விலையில் விசை என்னன்னு பார்ப்போம். அடுத்தது இரண்டாவது, ஒரு நேர்கோட்டில் எதிர் எதிர் திசையில் தொழிற்படும் இரு விசைகளுக்கு. இது ஒரு நேர்கோட்டில் ஒரே திசை, இது எதிர் எதிர் திசை ரெண்டு. ஒரு நேர்கோட்டில் எதிர் எதிர் திசையில் தொழிற்படும் இரு விசைகளுக்கு சரியானே? எதிர் எதிர் திசையில் தொழிற்படும் இரு விசைகளுக்கு. மூன்றாவது, சமாந்தரமாக தொழிற்படும் இரு விசைகளுக்கு. அந்த இரு விசைகளும் சமாந்தரமாக தொழிற்பட்டீங்கன்னா அதிர விலையில் விசை என்ன அப்படி பார்க்கிறது. சமாந்தரமாக தொழிற்படும் இரு விசைகளுக்கு சமாந்தரமற்று தொழிற்படும் இரு விசைகளுக்கு. நாலாவது என்ன? நாலாவது, சமாந்தரமற்று அல்லது சாய்வாக தொழிற்படும் இரு விசைகளுக்கு. சமாந்தரமற்று அல்லது சாய்வாக தொழிற்படும் இரு விசைகளுக்கு. சமாந்தரமற்று அல்லது சாய்வாக தொழிற்படும் இரு விசைகளுக்கு. இது ஒரு நேர்கோடு என்ன கவனிங்க, இது ஒரு நேர்கோடு. இதான ஒரு நேர்கோடு என்ன? முதலா என்ன பாத்தீங்க, அது வாசிங்க. முதலாவது, ஒரு நேர்கோட்டில் ஒரே திசையில், அதை எழுதிக்கொள்ளுங்க இப்ப தலைப்பு மாதிரி. ஒரு நேர்கோட்டில் ஒரு திசையில் தொழிற்படும் இரு விசைகளின் விலையில் விசை. ஒரு நேர்கோட்டில் ஒரு திசையில் தொழிற்படும் இரு விசைகளின் விலை. ஒரு நேர்கோட்டில் என்னது? ஒரு நேர்கோட்டில் ஒரு திசையில் தொழிற்படும் இரு விசைகளின் விலை. நாங்க இப்ப உதாரணமா இந்த இது பாருங்க, இதுல ஒரு ஆள் இங்கால தள்ளுறார், இங்கால இழுக்கிறார். இந்த பொருள்ற வந்து இப்போ இது ஒரு விசை எஃப் வச்சுக்கலாம், F1, இது F2. எஃப்ன்றது விசைக்கு நாங்க சொல்ற அந்த எழுத்துன்றதால போர்ஸ்ன்றதால நாங்க F1 F2 சொல்லி காட்டும். இப்போ நீங்க சொல்லுங்க, அப்போ இதுல விலையில் விசையை நீங்க தனியா காட்டக்குள்ள இத கூட்டிங்களா கழிப்பீங்களா? ஓ, இவர் ரெண்டையும் சேர்த்து நாங்க விலையில் விசை ரெண்டையும் சேர்த்து நாங்க தனியே தானே காட்ட போறோம், கூட்ட போறோம். சரியா விளங்குச்சா சார்? எப்படி F1 இதுல அம்புக்குரிய பாருங்க, இங்க திசை, இவர் F2 எங்களை திசை, அதே திசை. அப்போ ரெண்டும் ஒரே திசை தானேனா? ஒரே திசையில ஒரே நேர்கோட்டில் தொழிற்படுவது. அப்போ இதை நீங்க ரெண்டையும், இப்போ இவர் சும்மா உதாரணத்துக்கு இவர் ஒரு 10 நியூட்டன் வச்சுக்கோங்களேன், இவர் ஒரு 15 நியூட்டன். இப்போ இது ரெண்டையும் காட்டக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, தனி விசையா காட்டக்குள்ள என்ன செய்வீங்க, 25 நியூட்டன். அப்போ ரெண்டு விசையையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் தொழிற்படும் இரு விசைகளின் விலையில கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? அந்த ரெண்டு விசையை கூட்டணுமா கழிக்கணுமா? ஒரு விசையை கூட்டணும்,
இத தனி விஷயம் பார்த்தோம்னு சொன்னா இது என்ன இஞ்சல திசையில ஒரு திசையெல்லாம் போக போகுது. ஒரு திசையில என்ன எத்தனையா வரப்போகுது? 25 நியூட்டனா வரப்போகுது. ஏன்னா ரெண்டும் ஒரே திசையில. அப்ப இப்படி கேள்வி வந்துச்சுன்னா நீங்க கழிச்சு இப்ப உதாரணமா இப்படி இது 10 நியூட்டன் இதை விடுங்களேன். இங்க 10 நியூட்டன் 15 நியூட்டன் இந்த படத்தை தந்துட்டு இதுக்குரிய விலையில் விசை என்னன்னு சொல்லி கேட்டா 10ல இருந்து 5 நியூட்டன் 10 நியூட்டன் 15 நியூட்டன் 4வது விட 25 நியூட்டன் எது விட சரி 25 நியூட்டன். அப்ப நீங்க அந்த திசையை பார்த்து போட்டு ஒரே திசையில ஒரே நேர்கோடுன்றதால ரெண்டு விஷயம் கூட்டுனீங்க. இதுதான் முதலாவது சந்தர்ப்பம். அப்ப முதலாவது சந்தர்ப்பத்தை எழுதிட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதி கொள்ளுங்க. இரு விசைகள் நான் ரிப்பீட் சொல்றேன், நான் ரிப்பீட் பண்றேன், நீங்க எழுதி கொள்ளுங்க. இரு விசைகள் ஒரே நேர்கோட்டில் இரு விசைகள் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் தொழிற்படும் போது ஒரே திசையில் தொழிற்படும் போது அவ்விரு விசைகளின் விலையுள் அவ்விரு விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அவ்விரு விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அவ்விரு விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அவ்விரு விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். இப்போ நீங்க கேட்டீங்க, இதை திருப்பி விளங்கப்படுத்த சொல்லி சொல்றேன், கவனிங்க. இது ஒரு பொருள். இந்த பொருள்ல F1 F2 சொல்லி ரெண்டு விசைகள் தொழிற்படும். அதாவது போர்ஸ் 1 போர்ஸ் 2 சொல்லி நாங்க அந்த பெருமானம் காட்டாம சும்மா குறியீட்டு வடிவில காட்டக்குள்ள விசைக்கு நாங்க எப்ன்ற சொல்ல யூஸ் பண்ணுவோம். எப்டா விசை. அப்ப இங்கால F1ன்ற திசை அதே திசையில தான் F2ன்ற விசை தொழிற்படுது. அப்ப நாங்க ஒரு பொருளை ஒரு ஆள் தள்ளுறோம், இன்னொரு ஆள் இழுக்கிறோம். அப்பொருள் என்ன செய்யும்? ஸ்பீட் அப்போ. அப்ப என்ன செய்ய விலையில் விசை என்னன்னு செய்யணும்? ரெண்டு கூட்டுத்தொகை தான், இந்த ரெண்டு விசைகளுடைய கூட்டுத்தொகை தான் விலையில் விசையாக வரும். சரிதானே? ரைட். உதாரணத்துக்கு நான் ஒரு கணக்கு கொண்டு சாரன் பாருங்களேன். இப்போ இதுல ஒரு இதை பாருங்க. இதுல ஒரு விஷயம் தொழிற்பட போது 10 நியூட்டன், இன்னொரு விஷயம் தொழிற்பட போது 15 நியூட்டன். பாருங்க, திசை ரெண்டும் ஒரே திசை. அந்த திசை தான் முக்கியம். இதுல விலையில் விசை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? விலையில் விசை திசைய பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டும் ஒரே திசைன்றதால ரெண்டையும் கூட்டிங்க. 10 நியூட்டனையும் 15 நியூட்டனையும் கூட்டினீங்கடா விட வரப்போகுது 25 நியூட்டன். சரிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அதுக்கு பிறகு இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் 2 பயிற்சி தாரேன். நோட் பண்ணதுக்கு பின்னால 2 பயிற்சி தாரேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு பொருளின் மீது எதிர் திசைகளில்
ஒரே நேர்கோட்டில் தொழிற்படும் இரு விசைகளின் விலையுள் அவ்விரு விசைகளின் வித்தியாசங்களுக்கு சமனாகும். அவ்விரு விசைகளின் வித்தியாசத்திற்கு சமனாகும். வித்தியாசத்துக்கு சமனாகும். அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. அப்போ இங்கு அதிக பருமனுடைய விசை தொழிற்படும் திசையில் பொருள் இயங்கும். நான் இந்த காட்டிருக்கேன். இந்த ரெண்டு படத்தை காட்டிருக்கேன். விலையில் விசை F1 F2. இதுல F1 கூட இருந்து F2 குறைய இருந்தா அப்படி காட்டலாம். F2 கூட இருந்து F2 குறைய இருந்தா அப்படி காட்டலாம். அப்ப ரெண்டையும் எழுதிக்கணும். நான் கீழே எழுதுனா விளங்குது இல்லை. அப்ப இது ரெண்டையும் எழுதிக்கணும். இதை கீறி இதை எழுதி இந்த படத்தை கீறி இதையும் கீறி இந்த விஷயத்தையும் எழுதி கொள்ளுங்க. நான் அந்த சவுண்டு கேக்குது இல்லையா? இதுல நான் ரெண்டு விஷயம் எழுதி கொண்டு F1 F2 எழுதியிருக்கேன். ரெண்டும் எதிரெதிர் திசை, அதால கழிப்படக்குள்ள எந்த விசை கூடுதலாக இருக்கோ கூடுதலான விசையிலிருந்து குறைவான விசையை கழிக்கணும். இப்ப முதலாவது F1 F2 போட்டிருக்கேன்னா இங்க F1 விசை கூட, F2 விசை குறையும். இங்க போட்டிருக்கிற இது என்னன்னா F2 விசை கூட, F1 விசை குறைய. இதை நாங்க பயிற்சி செய்யக்குள்ள எங்களுக்கு அழகா விளங்கும். நான் பாப்போமே. இதை நான் அழிக்கிறேன். இப்போ இத கொஞ்சம் செய்யுங்க. இதுக்குரிய பின்வருவனவற்றின் விலையில் விசைகளை காண்க. பின்வருவனவற்றின் விலையில் விசைகளை காண்க. ரைட். முதலாவதுக்கு நல்லா பார்க்கணும். அதில் முதலாவது திசையை பார்க்கணும். 25 நியூட்டன் விசை வருமா பாருங்க. ரெண்டு திசை எதிரெதிர் திசை இருக்கு. எதிரெதிர் திசை இருக்கிறதால ஹம்தான் எழுதுனது சரி. ரைட். அதில் அப்படி எழுதிங்கன்னா சரி. அஸ்ரி அகமட் 15 நியூட்டன். எதுக்கு அஸ்ரி அகமட் வந்துச்சு? ஷிஃபா, நீங்க முதலாவதுக்கு என்ன ரெண்டாவதுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா தான் விளங்கும். ஏன்னா
அடுத்தது இதர திசை வந்து 15 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படும் திசையில் இருக்கும். இதுல வந்து 150 நியூட்டன் பிரயோகிக்கப்படுகின்ற அந்த விசை பிரயோகிக்கப்படுகின்ற திசையில இருக்குமேனா. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட். ஓகே ஓகே. எல்லாரும் சரி. ஃபர்ஸ்ட்டுக்கு எத்தனை வரப்போகுது? 5 நியூட்டன். ஏன்னா 5 நியூட்டன் திசை வந்து இங்கால. சரியா? 5 நியூட்டன் திசை இங்கால. ஏண்டா இங்கெல்லாம் கூட. இங்கால ரெண்டாவுக்கு என்ன வரப்போகுது? 25 நியூட்டன். அதுவும் இங்கால திசை தான். அந்த திசை விசைக்கு ஒரு திசை இருக்குன்னா எங்கால திசைன்றதையும் காட்டிக் கொள்றது சிறப்பாக இருக்கும். ஓகே. உங்களோட உண்மையான பேரை போட்டா எனக்கு சிறப்பா இருக்கும். அப்ப எனக்கு லேசா இருக்கும். சில ஆட்கள் வாப்பட பேரை போய் அதுல தொடர்ச்சியா பிரஸ் பண்ணீங்கன்னா ரீநேம்டு வரும். உங்களோட பேருக்குன்னே இருக்கா ரீநேம்டு வரும். ரீநேம்டு போட்டு உங்களோட பேரை போட்டீங்கன்னு சொன்னா சரியா இருக்கும். இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று சார பாருங்க. இதை நீங்க உடனே செய்வீங்க. சிம்பிளான கேள்வி ஒன்று. இது ஒரு பொருள். இந்த பொருளுக்கு இங்கால எக்ஸ் நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுவது. சரியா? இங்கால திசையில வந்து ஒரு 20 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்பட போகுது. இதன் விலையில் விசை பாப்போமா? அவசரப்படப்பட. இதுல விலையில் விசை 10 நியூட்டன்டா எக்ஸ்ட்ரா பெருமானம் என்ன இருக்கும்? அதுல ஒரு விஷயம் 10 நியூட்டன்டா எக்ஸ்ட்ரா பெருமானம் என்ன இருக்கு? இல்ல உடனே நீங்க முடிவு வரப்பா 10 நியூட்டன்டா எக்ஸ்ட்ரா பெருமானம் 10 சொல்லிட்டு 10 நியூட்டன் அப்படியா? நான் முதல்ல விஷயம் விளங்கணும். இந்த பொருள் எங்கால திசையில அசைதுன்ற விஷயத்தை விளங்கணும். இந்த பொருள் எங்கால திசையில அசைதுன்னு. இந்த பொருள் எங்கால திசையில அசைதுன்ற விஷயத்த முதல்ல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கிக்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்க எக்ஸ்ரே பெருமானம் சொல்லணும். இப்ப இங்க கவனிங்க. இப்போ நான் அந்த பொருளை நான் சொல்றேன் வந்து இங்கால திசையில அசைது எக்ஸ் விசை பிரயோகிக்கப்படும் திசையில அசைஞ்சுண்டா எக்ஸ்ரே பெருமானம் என்ன இருக்கு? இங்கால அசைதுண்டா இதுல எக்ஸ்ரே பெருமானம் என்ன இருக்கு? இங்கால பொருள் இப்போ இங்கால அசைது 30 நியூட்டனா இருக்கும். அப்பதான் இங்கால 10 நியூட்டன் விலையில் விசோட அசையும். பொருள் இங்கால அசைதுண்டா எக்ஸ்ரே பெருமானம் 10 நியூட்டனா இருக்கும். அப்போ உடனே நீங்க 10 கேள்வியை கம்ப்ளீட்டா விளங்குங்க. அப்ப விளங்குனாத்தான் அப்ப நான் உங்களுக்கு அந்த விஷயத்த நீங்க சொல்றீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக வேண்டித்தான் நான் தந்தேன். அப்ப இந்த படத்தை கீறிக்கொள்ளுங்க. இதே நான் கேள்வியை தரேன். படத்தை கீறிக்கொள்ளுங்க. படத்தை கீறிக்கொள்ளுங்க. ரைட். கீறிட்டீங்களா? எழுதி கொள்ளுங்க. மூணாவது, ஒரு பொருளின் மீது எதிர் திசைகளில் தொழிற்படும் இரு விசைகளான x, 20 நியூட்டன் தொழிற்படுவதை உரு காட்டுகின்றது. இங்கு விலையுள் விசை 10 நியூட்டன் எனின்
விலையில் விசை 10 நியூட்டன் ஆகும். விலையில் விசை 10 நியூட்டன் ஆகும். 10 நியூட்டன் ஆகும். அடுத்தது தொடர்ந்து எழுதிக்கொள்ளுங்க. எக்ஸ் விசை பிரயோகிக்கப்படும் திசையில் பொருள் அசையுமாயின் எக்ஸின் பெருமானம் யாது? எக்ஸின் பெருமானம் யாது? எக்ஸின் பெருமானம் யாது? அப்போ என்ன செய்யுங்க? எக்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பெருமானம் தான் பெருசி. எக்ஸ்ல இருந்து 20 கழிச்சுடுங்க. என்ன விட வரப்போகுது? 10 வரப்போகுது. இதுல இருந்து இதை கழிச்சு, ஏன்னா இவர் தான் பெருசு, இங்கல திசையில தான். அப்போ அங்கால 20 அங்கால போய் என்ன செய்யும்? கூட்டுப்படும். அப்ப 20 சக 10 30 நியூட்டன். ஆகவே எக்ஸ்ட்ரா பெருமானம் 30 நியூட்டன். எக்ஸ்ரே பெருமானம் 30 நியூட்டன். சரியா? இப்ப நாங்க என்னென்னலாம் பார்த்திருக்கோம் ஞாபகப்படுத்துங்க. ஒரே நேர்கோட்டில ஒரே திசையில தொழிற்படுகின்ற இரு விசைகளின் விளைவு. அப்ப என்ன செய்யுங்க? ரெண்டையும் கூட்டுட்டீங்க. எதிரெதிர் திசையில 2 விசை தொழிற்படையக்குள்ள விளைவில் விசை காண்றதுக்கு என்ன செய்யுங்க? கழிச்சுங்க. வித்தியாசம் கழிச்சிட. அதுல இவர் தான் முக்கியம். இதுல எது கூட இருக்கோ அந்த விசையில இருந்து குறையுள்ள விசையை தான் கழிக்கணும். கழிச்சீங்கன்னா கூட எங்களை கூட விசை பிரயோகிக்கப்படுதோ அங்கால திசையில பொருளாசை. இப்போ நாங்க அடுத்த பார்க்கணும் என்னது? 2 விஷயத்தை பார்த்துட்டோம். 3வது விஷயம் இரு சமாந்தர விசைகளின் விலை. தலையம் போடுங்க. அப்போ இரு சமாந்தர விசைகளின் விலையில் விசை. இரு சமாந்தர விசைகளின் விலையில் விசை. அப்போ இதுவும் சின்ன விஷயம் தான். இங்க நாம படிக்கிற எல்லா விஷயமும் சின்ன விஷயம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. இப்போ 2 சமாந்தர விசை தொழிற்படப்பு F1 F2. இல்லாட்டி நாங்க எங்களுக்கு தெரியும் ஒரு காரோட தள்ளக்குள்ள தள்ளுற 2 பேர் தள்ளுவாங்க. 2 இது. அப்போ தள்ளக்குள்ள என்ன நடக்கும்? அங்கே ஒரு ஆள், இங்க ஒரு தள்ளக்குள்ள 2 சமாந்தர விசை பிரயோகிக்கப்படும். கார் என்ன செய்யும்? ஒரு ஆள் தள்ளுறதோட 2 பேர் தள்ளினா ஸ்பீடா போகும். அப்ப விலையில் விசை என்ன செய்யப்படும்? அதிகரிக்கும். அப்ப இல்ல விலையில் விசை என்ன செய்யும்? 2ம் சேர்ந்து கூட்டுப்படும். நாங்க ஒரே திசையில ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில செய்யற மாதிரி தான் இங்கே. அப்ப இந்த இடத்துல நாங்க விலையில் விசை காணக்குள்ள விலையில் விசை சமன் டிரெக்ட் நல்லா விஷயத்தை விளங்கி போனீங்கன்னு இங்க விலையில் விசை சமன் F1 + F2 இருக்கு. அப்ப சமாந்தரமாக தொழிற்படும் 2 விசைகளின் விலையில் விசை அவ்விரு விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். இந்த விஷயம் அதுல நோட். அப்ப வெளிக்கொள்ளுங்க. அப்போ சமாந்தரமாக தொழிற்படும் இரு விசைகளின் விலையுள்
அவ்விரு விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அவ்விரு விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அடுத்த எழுதிக்கொள்ளுங்க. இங்கு சமாந்தர விசைகள் ஒரே நேர்கோட்டில் தொழிற்பட வேண்டும். இங்கு சமாந்தர விசைகள் ஒரே நேர்கோட்டில் தொழிற்பட வேண்டும். சமாந்தர விசைகள் ஒரே திசையில் தொழிற்பட வேண்டும். ரைட். அதுல இதை சொல்லுங்க பாப்போம், அந்த கேள்வியை சொல்லுங்க பாப்போம், அந்த சொன்ன பாயிண்ட்ஸை சொல்லுங்க பாப்போம், வாசிங்க. இரு சமாந்தர விசைகள் இரு அது ஆரம்பத்துல சொன்னது சொல்லுங்களேன். இரு சமாந்தரமாக தொழிற்படும் இரு விசைகளின் விலையுள் அவ்விரு விசைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். எழுத ஒரு ஆள் எழுத திருப்பி கேட்டீங்க, நோட் பண்ணிக்கலாம். ரைட். இன்னைக்கு அடுத்த 11ஆம் ஆண்டுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கிறதால இதோட முடிச்சு கொள்வோம். இதுல இன்னொரு சின்ன ஒரு துண்டு விஷயம் தான் வருது. அதை இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைக்கு பார்ப்போம். அதை பார்த்துட்டு யூனிட் 10 நாங்க தொடங்க வேண்டிய யூனிட் 10க்குரிய டியூட்டை நான் அனுப்புவேன். இன்ஷா அல்லாஹ் நோட்ஸை நான் அனுப்புறேன். அதை நீங்க பார்த்துட்டு பிரிண்ட் எடுத்துட்டு ரெடியா வச்சாலும் சரியா, இல்லாட்டி வேறொரு போன்ல பார்த்துட்டு ரெடி ஆகனாலும் சரிதான். இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு அதை படிச்சு தருவேன். சரியானே? அப்போ இன்ஷா அல்லாஹ் இதோட நாங்க முடிச்சு கொள்வோம். இதுல ரெக்கார்டிங் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு இதுல போடுவேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியானே? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.